எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போது நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படி நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையாக ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளோ பெரிய கேரக்டரு திரும்பியும் செட்டு போடணும். அதுக்குள்ளே அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டார். அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பித்தாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டார். இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்ற ஒரு பெரிய யோசனை. அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னார், விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தது. இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சிருக்கு. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்ன்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னான். அப்போவும் எனக்கு பயம், சரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை, அந்த பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடாவில் போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நடந்துச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராவுக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதுக்கு பின்னால் பெரும் கதைகள் இருக்குது, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையாக இதை முடிச்சிருக்கோம். ஆனால் அதே உத்வேகத்தோட. சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம், நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டார். அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா, நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்து 2 ஷாட் நடிச்சிட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா, பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ளே ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை.
ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷீ ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமாக எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்கள் பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பாக, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நான் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பார்ட் 2ல் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல் எங்கள் 2 பேருக்கும் 3 சாங் இருக்குது, 4 ஃபைட் இருக்குது. காமெடி ஒரு மொத்தமாக ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருக்கலாம்.